தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் பிரச்சாரம் திருச்சியிலிருந்து பெரம்பலூர் வரை. திருச்சி ஏர்போர்ட்ல வந்து இறங்கின விஜய் திருச்சியில் இருக்கிற மரக்கடைங்கிற ஏரியாவில் தான் முதல்ல ஒரு பிரச்சாரத்தை துவங்குறாரு. அந்த 12 கிலோமீட்டர் தூரத்தை இவங்களுக்கு கடக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆயிருக்கு. ஏன்னா விஜயோட வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு கூட்டம் இருந்திருக்கு. அவரு மரக்கடையில் இருக்கிற எம்ஜிஆர் சிலை முன்பு தான் அவரோட முதல் உரையை ஆரம்பிக்கிறாரு. சொல்லும் போது முத என்ன சொல்றாரு, அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாருமே குலதெய்வத்தை வணங்கி தான் போருக்கு போவாங்க. அந்த மாதிரி திருச்சி மக்களாகிய உங்களை வணங்கி தான் நான் முதல்ல பிரச்சாரத்தை தொடங்குறேன். அது திருச்சினாலே திருப்பு முனை தான். எம்ஜிஆர் அவரோட முதல் மாநில மாநாடு வந்து திருச்சியில தான் நடந்துச்சு. அதே மாதிரி திருச்சி மக்கள் வந்து மத நல்லிணக்கத்துக்கு அவங்க தான் முன் உதாரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் மைக்கு வந்து வேலை செய்யல. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் சுரேஷ், இது உங்க சேனல் சுரேஷ் திங்க். விஜய் அவர்கள் திமுக அரசை பார்த்து டீசல் லிட்டர் 3 ரூபாய்க்கு குறைக்கிறேன்னு சொன்னீங்க, குறைக்கல. கல்விக்கடன் ரத்துன்னு சொன்னீங்க, செய்யல. பெண்களுக்கு 40% வந்து இடஒதுக்கீடு தாரன்னு சொன்னீங்க, அதுவும் செய்யல. பழைய ஓய்வு திட்டம் தொடரும் அப்படின்னு சொன்னீங்க, அதையும் பண்ணல. உங்களோட தேர்தல் அறிக்கையில வந்து அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் தாரோம் அப்படின்னு அறிவிச்சிங்க, ஆனால் அது அனைவருக்கும் தரல. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இலவச பேருந்து பயணத்தை ஓசி பஸ் அப்படின்னு கிண்டல் பண்ணாரு. அது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்ததா திருச்சியில 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அதாவது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களையும் KN நேரு அவர்களையும் தான் சொல்றாரு. அவங்க 2 பேரும் ஏதாவது நல்லது நடந்துச்சா அப்படிங்கிறத அவர் கேட்டாரு. இங்க விஜய் அவர்கள் முக்கியமான ஒரு பாயிண்ட குறிப்பிடுறாரு. திருச்சியில மிகப்பெரிய 2 குற்றங்கள் நடந்ததா அவர் சொல்றாரு. திருச்சியில 2 மோசமான விஷயம் நடந்ததா அவர் சொல்றாரு. ஒண்ணு இருக்கிறதே அதிகமா மணல் கொலை நடந்தது வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில. 2வது கிட்னி திருட்டு. கிட்னி திட்ட பொறுத்த வரைக்கும் மணச்சநல்லூர் MLA கதிரவன் அவர்களோட உறவினர்களோட மருத்துவமனையில வந்து கிட்னி திருட்டு நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. ஆனா அதையே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அது திருட்டு அல்ல, முறைகேடு அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்கிறதையும் அவர் சொன்னாரு. இதோட அவருடைய திருச்சி பயணத்தை அவர் முடிச்சுக்கிட்டாரு. திருச்சியில தன்னோட உரையை முடிச்ச விஜய் அவர்கள் நேரடியா அரியலூருக்கு போயிட்டாங்க. அரியலூர்ல முதல்ல ஆரம்பிச்சோடனே பாசிச பாஜக பாய்சன் திமுகன்னு தான் அவர் ஆரம்பிச்சாரு. அவர் வந்து ஓட்டு திருட்டு பண்றாங்க, அதாவது 0ங்கிற நம்பர்ல டோர் நம்பர்ல ஓட்டர் ஐடி போட்டு வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்க திட்டம் மூலியமா மாநில அரசுகளோட உரிமைகளை ஒன்றிய அரசு பறிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் வச்சாரு. அதுக்கு அடுத்தது நேரா பாய்சன் திமுகன்னு வந்துட்டாரு. மொத்தம் 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே, அதுல பெரும்பாலான வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படல, குறைவான வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. குறிப்பா இதுக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? கல்விக்கடன் ரத்துன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? தமிழர் வேலை தமிழர்களுக்கேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அப்படிங்கிற கேள்வியை வரிசையா கேட்டுக்கிட்டே மைடியம் CM சார் உங்களுக்கு கேட்குதா அப்படிங்கிறத அவர் கேட்டாரு. ஏன்னா ஏற்கனவே மைடியம் CM அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த நேரம் மைடியம் CM சார் அது கேட்குதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா உங்களுக்கு CM அங்கிள்னு சொன்னாதான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத மறைமுகமா அவர் சொன்னாரு. அடுத்ததா அவர் வந்து வறட்சியான மாவட்டம் அரியலூர் மாவட்டம், இங்க சிமெண்ட் உற்பத்தி தான் அதிகமா நடக்குது. இந்த சிமெண்ட் உற்பத்தியால காற்று மாசுபடுது, இதை தடுக்கிறதுக்கு ஏதானும் ஆக்ஷன் எடுத்தாங்களா அப்படிங்கிறத கேட்டாரு. உங்கள் ஊர் சட்டமன்ற உறுப்பினர் தான் போக்குவரத்துறை அமைச்சரா இருக்காரு, ஆனாலும் அரியலூர்ல வந்து போதுமான பஸ் வசதி இல்லை அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொன்னாரு. விஜய் அவர்கள் அடுத்தது, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு, அனைவருக்கும் உயர்தரமான மருத்துவ வசதி, ஊழல் இல்லாத உண்மையான ஆட்சி தருவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் சொன்னாரு. இதோட விஜய் அவர்கள் இதுதான் விஜய் அவர்கள் ஆற்றின முக்கியமான உரைகளோட தொகுப்பு. இதுல என்னன்னா அன்றைய தினமே பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டாரு. அந்த அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா பழைய மற்றும் புதிய எதிரிகள் வந்து யாராலையும் திமுக அழிக்க முடியாது, திமுக வந்து மிகப்பெரிய எஃகு கோட்டை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. தாவேகா கட்சியினால அவர் கொஞ்சம் கலக்கம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது இதுல கொஞ்சம் தெளிவா தெரியுது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது நம்ம பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து அழைச்சிட்டு போறதா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இன்னைக்கு வந்து இப்ப கூட்டத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது. கவனிக்க வேண்டியது என்னன்னா விஜய் அவர்கள் வந்து திமுக அரசு வழங்கிய வாக்குறுதிகள்ல பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மறுநாள் பார்த்தீங்கன்னா KN நேரு ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. பேட்டி கொடுக்கும்போது நிதி நிலைமைக்கு ஏற்பதான் வந்து
வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.